அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் பணவரவு அதிகரிக்க சாமி போட்டோவை நான் சொல்லும் இடத்தில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக மாற்றம் நிகழும். பொதுவாக எல்லோரும் தென்மேற்கு பகுதியான கன்னி மூலையை பூஜை அறையாக பயன்படுத்துவார்கள். அது நல்லது. கன்னி மூலையில் ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் ராகு பகவான் ஆவார். கன்னி மூலையில் பூஜை அறை வைப்பது சிறப்பு. வடகிழக்கு பகுதி ஒன்று உள்ளது. இந்த வடகிழக்கு பகுதியில் ஒரு சாமி போட்டோவை வைத்து வழிபாடு செய்யுங்கள். நான் சொல்வது வீட்டில் உள்பகுதியில் சாமி போட்டோ வைத்து வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் உள்பகுதியில் சாமி போட்டோவை வைத்து வழிபட வேண்டும். அதாவது ஈசான மூலையில். இந்த ஈசான மூலைக்கு அதிபதி தனகாரகனான குரு பகவான் ஆவார். எனவே ஈசான மூலையில் ஒரு சாமி போட்டோ வைத்து வழிபாடு செய்ய செய்ய பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பணத்திற்கு காரக கிரகம் குரு பகவான். ஈசான மூலையில் அதிக எடை கொண்ட பொருட்கள் வைக்கக்கூடாது. அதாவது ஈசான மூலை என்றால் வடகிழக்கு பகுதியை ஈசான மூலை என்பார்கள். ஈசான மூலையை சுத்தமாகவும் காலியாகவும் வைத்திருப்பது மிகவும் நல்லது. நான் சொன்னது போல வடகிழக்கு பகுதியான ஈசான மூலையில் சாமி போட்டோ வைத்து வழிபாடு செய்யுங்கள். ஈசான மூலையை காலியாக வைத்து கொள்ளுங்கள். இந்த மூலையில் குருவின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதால் நான் சொன்னது போல் ஈசான மூலையை வைத்தால் பொருளாதார கஷ்டம் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். குழந்தை பிறப்பு வீட்டில் தாமதமாக உள்ளவர்களுக்கு கரு உடனே உண்டாகும். தனவரவு அதிகரிக்கும். வீட்டில் பொதுவாக பண தட்டுப்பாடு என்ற வார்த்தையே இருக்காது. இப்பொழுது நாம் கூறியது எல்லாம் வாஸ்துவை பேஸ் பண்ணி கூறியது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இது வாஸ்து சம்பந்தமான தகவல். நன்றி, வணக்கம்.